வணக்கம், வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி நாம் தாளிப்பு வடகம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இது காஞ்ச வெங்காயம். காஞ்ச வெங்காயத்தை கையில் 2 தேய்ச்சிங்கன்னா அந்த சருகெல்லாம் வந்துடும். மேலே இருக்கிற குடுமியும் கீழே இருக்கிற வாழையும் கட் பண்ணிட்டிங்கன்னா போதும். இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி விட்டுறக்கூடாது. தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. பூண்டு 50 கிராம் எடுத்திருக்கேன் உரித்து. அதையும் கொரகொரப்பாக அரைச்சி இந்த வெங்காயத்திலே போட்டுருங்க. சீரகம் 15 கிராம், சோம்பு 15 கிராம், உளுத்தம்பருப்பு 50 கிராம், கடலைப்பருப்பு 50 கிராம், கடுகு 50 கிராம், வெந்தயம் 15 கிராம், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை கைப்பிடி அளவு, சால்ட் 1 டீஸ்பூன், விளக்கெண்ணெய் 2 டீஸ்பூன். இது எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. 1 கிலோவுக்கு இந்த அளவு. அதுக்கப்புறம் 2 கிலோவுக்கு வேணால் இதை அப்படியே டபுள் ஆகிக்கோங்க. 3 கிலோ செய்யணுன்னா இதை அப்படியே ட்ரிபிள் ஆகிக்கோங்க. 1 கிலோவுக்கு என்ன அளவு போடுறோமோ அதே அப்படியே எத்தனை கிலோ போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அளவு எடுத்துக்க வேண்டியது தான். இது நல்லா இப்படியே விளக்கெண்ணெய் ஊற்றுறதுனால போட்டு நல்லா அமுக்கி வச்சிங்கன்னா நல்லா ஊறிட்டுருக்கும். ஒரு பிளேட் வச்சு மூடிடுங்க. இதை மூடிட்டு திரும்ப காலையில் எடுத்து கையில் ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் இல்லாத கையை நல்லா துடைச்சிட்டு இந்த அளவுக்கு பிசைஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சி எடுத்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை பண்ணிக்கலாம். பெருசாக வேணுனாலும் பெருசாக பண்ணிக்கோங்க, சின்னதாக வேணுனாலும் சின்னதாக பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பெருசாக இருந்தால் கொஞ்சம் காயறதுக்கு லேட் ஆகும். சின்ன சின்னதாக எடுத்திங்கன்னா சீக்கிரம் காஞ்சிரும். இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். நான் பிளேட்டில் வச்சு இது நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. வெயிலில் காஞ்ச பிறகு அடுத்த நாள் கையில் விளக்கெண்ணெய் தடவிக்கிட்டு திரும்ப ஒரு நல்லா ஒரு பிடி பிடிச்சி நல்லா அமுக்கி விட்டு திரும்ப உருண்டை பிடிச்சி திரும்ப வெயிலில் வச்சுருங்க. வெயிலில் வச்சிட்டிங்கன்னா இது காயறதுக்கு எனக்கு 1 வாரம் ஆயிடுச்சு. நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இது காஞ்சதுக்கான அர்த்தம் இது உருண்டையை போட்டு ஒரு பருப்பு எடுத்து வாயில் போட்டிங்கன்னா மடக்குன்னு சத்தம் கேட்கும். இதுதான்